ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி வேஸ்ட்டுங்க. அவங்க ஸ்குவாடை நான் பார்த்தேன், ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி எங்கள் நாட்டில் நடக்கிறதுனால நாங்கள் தான் கோப்பையை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே இந்திய அணிக்கும் மற்ற அணிகளுக்கும் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரர் பாபர் அசாம். அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி தொடர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி வெஸ்ட் இண்டீஸ் கூட முதல் டெஸ்ட் போட்டி சூப்பராக வெற்றி பெற்றாங்க. 1-0 சொல்லிட்டு சீரிஸ் முன்னிலையில் இருக்காங்க. அது முடிஞ்சோன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் பாபர் அசாம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, சாம்பியன் ட்ராஃபிக்கான ஸ்குவாடை நாங்கள் இது வரைக்கும் விடலை, இதுக்கு மேலே தான் நாங்கள் விடலான்னு இருக்கோம். நாங்கள் இந்திய அணிக்கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஸ்குவாடை விட்டாங்க, கண்டிப்பாக இந்த வாரம் லாஸ்ட்டில் எங்களோட ஸ்குவாடை விட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் நாட்டில் நடக்கிறதுனால சாம்பியன் ட்ராஃபி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். எங்கள் பிச்சு கண்டிஷன் எல்லாமே எங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அதுதான் பெரிய பெரிய அட்வான்டேஜ். கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நாங்கள் விடுற மாதிரி இல்லை. இந்தியா கண்டிப்பாக கோப்பையை வெல்லாது, அது மட்டும் நான் எழுதி வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபைனல் கண்டிப்பாக நாங்கள் போவோம். எந்த அணி வந்தாலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இந்த கோப்பை எங்களுக்கு வந்து கனவானது. இது வரைக்கும் நான் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணது கிடையாது. இது எங்களோட கனவு. கண்டிப்பாக இந்த கனவை நாங்கள் எங்கள் நாட்டில் நடக்கும்போது சத்தியமாக நாங்கள் அதை ஜெயிக்கணும் தான் நினைப்போம். அதனால் இந்த வாட்டி எந்த அணி வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் பேசியிருக்காரு. அவர் சொன்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இது அவங்களோட ட்ரீம்னு சொல்கிறாங்க. தலைவரே, உங்களுக்கு மட்டும் ட்ரீம் இல்லை, அது எங்களுக்கும் ட்ரீம் தான். நாங்கள் அடித்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது. நீங்கன்னா கூட எங்களுக்கு முன்னே அடுத்த 2015 அது 14 ஒரு ட்ராஃபி அடிச்சிங்க, சாம்பியன் ட்ராஃபி சஃபாஸ் கான் தலைமையில். அதனால் நாங்கள் அடித்து தோனிக்கு 2012 13 நாங்கள் அடித்தோம். அதனால் எங்களுக்கு அது ஒரு கனவாக இருக்குது. இப்போ இருக்கிற பிளேயரில் ரோஹித் கோலி மட்டும்தான் அந்த கோப்பையை, ஜடேஜா 3 பேர் தான் கோப்பையை வாங்கியிருக்காங்க. மற்ற எந்த பிளேயரும் வாங்கினது கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு கனவுனே சொல்லலாம். ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா மாரி ஒரு லெஜெண்டரி பவுலர் இருக்கிற டீம் இந்த கோப்பெல்லாம் வென்றா மட்டும்தான் அவருக்கு ஒரு மரியாதை. அதனால் கண்டிப்பாக நான் பும்ரா சீக்கிரமாக இன்ஜுரி இருந்து கிளியர் ஆகி வரணும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஸ்குவாடில் இருக்கார், சாம்பியன் ட்ராஃபி ஸ்குவாடில் என்னமோ இருக்கார். பட் அவர் பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜ் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இல்லைனா நம்ம சாம்பியன் ட்ராஃபி அடிக்குது கஷ்டம். அதுதான் இருக்கிற உண்மை. ஏன்னா முகமது ஷமி இருக்கார், ஹர்தீப் சிங் எல்லாம் ஓகே தாங்க. இருந்தாலும் பும்ரா வந்து கேம் சேஞ்சர். தோக்க வேண்டிய மேட்ச்சு ஜெயிக்க வச்சு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வேகப்பந்து வீச்சாளர். அதனால் அவர் இருக்கிறது இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கூடுதல் பலம் தான். பார்க்கலாம், பொறுத்திருந்து நம்ம கம்பேக் கொடுக்குறாரா சொல்லிட்டு பும்ரா. ஏன்னா பும்ரா இதான் நம்ம இந்திய அணிக்கு முக்கியமான ஒரு வேகப்பந்து வீச்சாளர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யார் யார் பிடிச்சிங்க வந்திருக்காங்க, ஸ்குவாடில் பிடிக்காதவங்க வந்திருக்காங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இவங்களை எதிர்பார்த்தா வரல. ஆனால் நிறைய பேர் யாரை சொல்லுவீங்க, ருத்ராஜ் கைக்கோட சொல்லுவீங்க. அப்புறம் சிராஜ், டிஎஸ்பி சிராஜ் ஏன் எடுக்கலன்னு கேட்பீங்க. அப்புறம் சஞ்சு சாம்சனே எடுக்கல கேட்பீங்க. நிறைய பேர் கமெண்டில், என் கமெண்டில் இது 3 பேர் தான் நிறைய பேர் வராங்க. இதில் பார்க்கலாம் இதில் யார் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வெற்றி பெறுமா பெறாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.